இன்றைக்கி தோட்டத்துக்கு தான் போகிறோம். எங்களோட ஃபேவரட்டான ஒரு இதை அறுவடை பண்ணுறதுக்கு தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன காய்கள்லாம் அறுவடை பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இப்போ தான் விளைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சு, சரி அதை விட்டுட்டோம் அப்படின்னா அதுவும் முத்திரும்னு பறிச்சிட்டேன். ஆனால் நிறைய பூக்கள் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பாகைக்காய் பறிச்சிக்கிட்டேன். அப்புறம் நெல்லிக்காய் இருந்துச்சு. நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய நெல்லிக்காய், நம்ம நாட்டு நெல்லிக்காய்ங்கிறது வந்து குட்டியாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் செரிப்பழம். செரிப்பழம் வந்து எங்களுக்கு இப்போ தான் நிறையா காய் வச்சுருக்கு. கொஞ்சம் பழங்கள் இருந்துச்சு, அதில் மட்டும் 2-3 பறிச்சுக்கிட்டேன். அப்புறம் லெமன் இருந்துச்சு, சுண்டைக்காவும் நிறையா இருந்துச்சு. இந்த டைம் வந்து சுண்டைக்காவை வந்து வத்தல் போடலாம் அப்படின்ட்டு பறிச்சிருக்கேன். அப்புறம் மாங்காய் இருந்துச்சு. இந்த மாங்காய் வந்து நம்ம காயாகவே சாப்பிட்லாம், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். உப்பு வத்தல் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து முக்கியமான ஒன்று பறிக்க வந்தேன் அப்படின்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அது என்னங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் கேட்டிருந்தேன், இது வந்து என்னதுன்னு சொல்லுங்கள். நான் வந்து மூடி போட்டு வச்சுருந்த மாதிரி காமிச்சேன். எல்லாருமே கரெக்டாக சொன்னீங்க, இது வந்து பனங்கிழங்கு வந்து கிழங்கு விளையிறதுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான். எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கிழங்கை வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு கிழங்கு. ஹெல்ப்புக்கு இருக்க தம்பி எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு, சரி நானே எடுக்கிறேன்னு அப்படின்னு. ஓகே எடுத்து பாருங்க அப்படின்னாங்க. அவங்க எனக்கு வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் வச்சு தந்தாங்க, அதனால் டக்கு டக்குன்னு எடுத்துட்டேன். இதில் வந்து நம்மளுக்கு தவுனுன்னு சொல்லுவாங்க, அந்த பின்னாடி வந்து விளைஞ்சிருக்கும். அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.